ஐயா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த மயிலாடுதுறையில உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா. உங்களோட திருப்பெயரோட நம்ம சேனலுக்கு அறிமுகமாயிக்கோங்க. என்னுடைய பேர் பிரசாத் நாகராஜன். இப்போ இந்த நாடு ஜோதிடம் நான் 15 ஆண்டுகளாக நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சேவையை. இது எங்களுடைய குலத்தொழில். இது 5வது தலைமுறையாக நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்மா. உங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். உங்கள் மூலியமா மக்களுக்கு இந்த நாடு ஜோதிடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ராசாதி 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 வாடி நீ வாடி. இப்ப நான் நான் ஒரு தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் அகஸ்தியர் நாடி, அப்புறம் பாத்தீங்கன்னா சப்தரிஷி நாடி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சப்தரிஷினா அத்திரி, காசிப, ஜமதக்னி, பாரத்வாஜ, கௌதம, வசிஷ்ட, விஸ்வாமித்திரர். இந்த 7 ரிஷிகளும் இந்த காண்டங்கள், இந்த ஓலைச்சுவடி எழுதியிருக்காங்களா? மொத்தம் 18 சித்தர்கள் எழுதப்பட்டதா சொல்றாங்க. 18 சித்தர். அகஸ்தியர் 7 சப்தரிஷிகள் 8 போக இன்னும் 10 சித்தர்கள் எழுதப்பட்டதா சொல்றாங்க. ஆனா வழக்கத்துல ஒரு 7-8 சித்தர்கள் எழுதப்பட்ட இந்த சோடிகள் இப்ப வழக்கத்துல நடைமுறையில நீங்க வாசிக்கிற யார் எழுதுன? அகஸ்தியர் நாடி. அகஸ்தியர் நாடி. உங்களோட நாடியோட பேரு அகஸ்தியர் நாடி. அது இல்லாம வரக்கூடியவங்களுக்கு சில பேர் அவங்களுக்கு தனித்துவம் எங்கேயாவது கேள்விப்பட்டது. போகர் நாடியும் இருக்கு, வசிஷ்டர் நாடி இருக்கு, தாகபுத்திர நாடி இருக்கு, சுகர் நாடி இருக்கு, சிவவாக்கியர் நாடி இருக்கு. விருப்பப்பட்டு யாராவது எங்களுக்கு அந்த நாடிதான் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த சோடிகள் இருக்கான்னு நாங்க அதை தேடி பார்த்து ஒருவேளை அதுல கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நாங்க அதை வாசிச்சோம். அதுவும் இங்க உங்களுக்கு இருக்குமா? சில சமயம் இருக்கும். அகஸ்தியர் எழுதுனது மட்டும் இல்லாமல். ஆமாங்க. இது அது நான் ஒரு இதுல பார்த்தேன். என்னன்னா, ஒரு காலத்துக்கு மேல ஒரு மகாராஜாக்கள், ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல இந்த நாடிய ஏலத்துல விட்டாங்க. அதாவது என்னன்னா, அப்ப சித்தர்கள் எழுதினது கோவில்ல பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும், அந்த கோவில்ல பராமரிக்கப்பட்டு வந்த அந்த ஓலைச்சுவடிகள் ஆங்கிலேயர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா ஏலத்துக்கு விடப்பட்டதாகவும் சொல்றாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகஸ்தியர் ஜோதிடம் மட்டும் எழுதல, இதை கடந்த நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கூட இப்ப நம்ம யாழ்ப்பாணத்துல நிறைய சூடிகள் எரிக்கப்பட்டதா நம்ம சொல்லப்படுதுங்க. ஆமாங்க, நிறைய சூடிகள் அதுல அங்க நம்மள்ட்ட இருந்து அது எரிக்கப்பட்டது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ங்கிறதே நமக்கு தெரியல. நிறைய அபூர்வமான விஷயங்கள், மருத்துவங்கள், இன்னும் இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த சூடிகளா எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் எழுதி இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, இப்ப உங்ககிட்ட இதுதான் இருக்கா இல்ல இன்னும் நிறைய இருக்கு? இப்ப சும்மா நாங்க இதை வச்சிருக்கிறோம், பூஜை ரூம்ன்ற அதனால வச்சிருக்கிறோம். இங்கதான் உங்க வாசிக்கிற இடம் இங்கதானா? ஆமா, இது இருக்கு. நம்ம பக்கத்துலயே நாங்க ஒரு 10 நபர்கள் இந்த வாசிக்கிறதுக்காக இருக்காங்க. ஆமாங்க, எங்க கிட்ட யாருமே வந்தாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணாம பாக்கணும்ன்றக்காகவும், ஆமாங்க, உடனே அவங்கள அட்டென்ட் பண்ணி பாக்கணும்ன்றக்காகவும் ஒரு 5-6 பேர் இது நல்லா வாசிக்கக்கூடிய அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க. ஆமாங்க. இப்ப நாங்க இது பூஜாரங்கிறதுனால கொஞ்சம் வச்சிருக்கிறோம். இது எங்க கிட்ட இது நம்ம நீங்க ரேக கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க கிட்ட இருக்கிற சூடிகள்ல உங்க பலன் இருந்தா நாங்க தேடி வாசிச்சு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா எங்களுடைய மெயின் சென்டர்ல இருந்து அதை நாங்க எடுத்துட்டு திரும்ப வாசிச்சு கொடுப்போம். இப்போ ஒருத்தரோட இப்ப என்னோட ரேகை நீங்க சொல்றீங்க மொத்தம் ஒரு 108 ரேகை இல்லையா? ஆமாங்க. அந்த 108 ரேகையில இந்த ரேகை இதுதான் அப்படிங்கறது அந்த சுழியை பார்த்தோம்னா உங்களுக்கு. ஆமா, நீங்க அந்த ரேகை கொடுக்கும் பொழுது அதோடைய பேர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாங்க. அப்ப இந்த கட்டு இவ்வளவு இருக்குல்ல? ஆமா. அப்ப இதுல இது எந்த ரேகையோட கட்டுன்னு எப்படி புரியும் உங்களுக்கு? அதை நாங்க எடுத்து பார்க்கும்போது முதல் பேஜ்லயே. ஆமா, முதல் பேஜ்லயே இது என்ன ரேகையோட கட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆமாங்க, அப்படிதான் நீங்க பண்றது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு கட்டுகள்ல ஒரு மனுஷனோட இதை எப்படி தேடி எடுக்கிறது? இப்ப நீங்க இந்த சுழினோடனே இது இந்த ரேகைன்னு தெரிஞ்சு அந்த ரேகைக்கு உண்டான கட்டுகள் இருந்துச்சுன்னா அதுல நாங்க பாப்போம். இப்போ ஒரு சூடி எடுக்கிறோம்னு சொன்னா இதுல ஒரு 50 நபர்களுடைய விவரங்கள் இதுல. ஆமா, இந்த ஓலைகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தவங்களோடது. ஒண்ணு ஒருத்தர் தான். ஆமா, இதுல இருக்கக்கூடிய ஓலை இப்ப இதுல ஒரு 50 ஓலை இருக்குன்னா இந்த 50 நபருடைய ஓலை. இதுல இப்ப நீங்க ரேகை கொடுத்த உடனே எங்களால உங்க ஓலைங்கிறத நம்ம அதை சொல்ல முடியாது. அப்ப அதனால உங்களுக்கு இந்த மொழி உங்களுக்கு இந்த வாசிக்க தெரியாதுங்கிறதுனால நாங்க வாசிச்சு உங்கள்ட்ட சொல்றோம். அது சரியா இருக்கும் பட்சத்துல அதுக்கு நீங்க சரி. இப்ப நீங்க இது 50 பேரோட ஒரு கட்டுன்னு சொல்றதுனால இப்ப நீங்க வாசிட்டே இருக்கீங்க, அவரு இல்லன்னு சொல்லிட்டே இருக்காருன்னா அந்த 50 ஓலை முடியற வரைக்கும் 50வது ஓலையா கூட அவரோட தான் இருக்கலாம். ஒருவேளை
நான் ஒரு ரேகைக்கு வந்து இதே மாதிரி ஒரு 4ல இருந்து ஒரு 5 கட்டுகள் இருக்குங்க. இது உங்களுக்கு இந்த முதல் ஓலையிலையும் கிடைக்கலாம், முதல் கட்டுலயும் கிடைக்கலாம், 2வது கட்டுலயும் கிடைக்கலாம். அப்ப இதுல பொறுமை உங்களுக்கு தான் வேணும். ஆமா, பொறுமை எங்களுக்கு வேணும். அதையும் தாண்டி யாரு பார்க்க வராங்களோ அவங்களுக்கு அந்த என்னடா அது அப்படின்ற ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் கட்டுகள் இல்லாம இருக்கும். அப்புறம் நாங்க உங்களுக்கு சில தேதிகள் சொல்லி அனுப்புவோம். ஒரு 10 நாள் 15 வாங்க, அதுக்குள்ள நாங்க பார்த்து தேடி வைக்கிறோம். பொறுமை வந்து அவங்களுக்கு இருக்கணும், திரும்ப நம்ம வரணும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் தான். இப்ப இதுலங்கயா இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல அந்த செல்லோட இது இருக்கு இல்லையா, இது எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? தனியா வந்து மூலிகைகள் இருக்குங்க, இத பாதுகாக்கிறதுக்கு தனியா மூலிகைகள் இருக்கு. அத வந்து இது மேல அப்ளை பண்ணணும். ஆமா, அப்படிதான் அதை பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி பண்ணும்போது இது ஒண்ணும் ஆகாது. இப்ப இதெல்லாம் எத்தனை வருஷமா உங்ககிட்ட இருக்குங்க? நான் சொல்றேன், 17-18 நூற்றாண்டுல வாழ்ந்த அந்த சரபோஜி மகாராஜா காலங்கள் எழுதப்பட்ட ஓலைகள். 17-18 நூற்றாண்டுல 1700-800 அந்த சமயங்கள்ல உள்ள சுவடிகள். ரொம்ப புராதனம். ஆமா, இதை வந்து ஏன்னா இதை பாதுகாத்துக்கிறதுக்குன்னே ரொம்ப பெரிய வேலைங்க. அதான் கேக்குறேன். ஏன்னா இப்ப இந்த செல்லுங்கிறது இருக்கு இல்லையா, இந்த இது இப்ப அந்த இடையில இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க. ஆமா, இந்த இடத்துல உள்ள பலன்கள் கூட நம்ம வந்து அந்த அனுபவத்துலதான் நம்ம அதை சொல்ல முடியுங்க. ஆமா, ஏன்னா இதனோட இது இதாதான் இருக்கும் அப்படிங்கறது நீங்க படிச்சதனுடைய அந்த அனுபவத்தை வச்சு அதுவாதான் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த சின்ன ஓட்டையில சில நேரங்கள்ல வந்து ரொம்ப தமிழ் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா நம்ம அந்த எழுதி சொல்லும் பொழுதே வந்து நம்ம ஒரு புரிந்துகிட்ட அர்த்தத்தை தாண்டி அவங்க சில அர்த்தங்கள் சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, விவரம் தெரிஞ்சவங்க தமிழ் அதிகமா தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி விவரங்கள் தெரியுது. இந்த வரிகளை படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பேச பேச எனக்கு திடீர்னு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது. இப்ப ஒரு ஃபாரினர் வரான்னு வைங்களேன், இப்ப அவருக்கு கட்டு இருக்கு, கட்டு கிடைச்சிருது, அவரோட ரேகைப்படி கட்டு கிடைச்சிருதுன்னு வச்சுப்போம். அவருக்கு தமிழ் புரியாது, உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியலாம், அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அதை எப்படி நீங்க டாக்கிள் பண்றீங்க? இடையில நாங்க அதுக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பாளரை நாங்க பயன்படுத்துறாங்க. ஆமா, இதுக்கு வந்து ஆங்கிலம் தெரிந்த மொழிபெயர்ப்பாளர் வந்தாங்கன்னா நாங்க தமிழ்ல அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அது அவங்கள வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி. அதே மாதிரி மற்ற மொழிகளுக்கும் இப்ப தெலுங்குல வாசிக்கிறதா இருந்தா தெலுங்குல நாங்க மொழிபெயர்ப்பாளர் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஹிந்தில ஆள் இருக்காங்க. ஆமாங்க, இப்ப சில பேர் வந்து இப்ப எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிறைய படித்த நபர்கள் இருக்கிறதுனால சில பேர் அவங்களே வந்து இல்ல சொல்ல முடியாத பட்சத்துல எந்தெந்த மொழியில இருந்து வராங்களோ அவங்களுக்கு தேவையான அந்த மொழிபெயர்ப்பாளர் வச்சு அந்த பலன் நாங்க சொல்றோம். இப்ப தெலுங்குல வந்தாலும் கன்னடத்துல வந்தாலும் ஹிந்தியில வந்தாலும் அந்த மொழிபெயர்ப்பாளர் மூலியமா நாங்க அந்த பலன் சொல்லிட்டு வரோம். ரொம்ப நிறைய காசு கொடுத்து பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. ஆமாங்க. சோ உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப காஸ்ட்லியான இதா இல்ல நார்மலா எல்லாருமே பாக்கலாங்கிற மாதிரியா, எப்படி அது? அதாவது எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு தட்சணை தான் நீங்க பாக்குறீங்க. இது வந்து பணம் தாண்டி வந்து இது வந்து நாங்க சேவையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ அதனால இங்க உங்களுக்கு நிறைய எப்பயுமே ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. 7-8 வருடங்களா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நமக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு காண்டம் படிச்சு அவங்களுக்கு சொல்லிடுறீங்க, புக்லயும் எழுதி கொடுத்துறீங்க. திடீர்னு ஒரு வாரம் 10 நாள்ல அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட், இத இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்க சொல்லாத ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க உங்ககிட்ட கலந்து கேட்பாங்களா? ஆமாங்க, அப்ப இப்போ அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு கால் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுடைய விவரங்கள் எங்க கிட்ட இருக்கும். ஓகே, ஆமா, அவங்கள்ட்ட நோட் புக்ல கொடுத்துருவோம். அவங்களோட விவரம் நாங்களும் தனியா எழுதி வச்சிருக்கோம். அவங்க திரும்ப போன் பண்ணி நமக்கு வந்து நாங்க போன மாசத்துல வந்துட்டு வந்தோம், அதுக்கான விளக்கங்கள் நீங்க அதை படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. ஆமாங்க, ஆமா, அந்த பலன் சொல்லும் பொழுதே நாங்க அந்த பலன் எழுதி தானே சொல்றோம். அதை எழுதுறது எங்ககிட்ட ஒரு காப்பி எங்ககிட்ட இருக்கும், வச்சிருப்போம் நாங்க. அவங்க போன் பண்ணி சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம அதை வந்து நம்ம தெளிவுபடுத்துறோம். இது வந்து 10 நாள் இல்லைங்க, 2 வருடம் 3 வருடம் கழித்து கூட அவங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அகஸ்தியர் நான் எழுதின அந்த நாடி, சப்த ரிஷிகள் எழுதின நாடி, காக புஜண்டர், இன்னும் நிறைய நீங்க சொல்றீங்க இல்லையா, 18 சித்தர்கள். அதுல அகஸ்தியர் எழுதினது வந்து தமிழ் இலக்கணம் எழுதினாரு, சித்த வைத்தியம் எழுதினாரு, நாடி ஜோதிடம் எழுதினாரு. அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் அவர். இப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டுகளை எப்படி வகைப்படுத்தி அவங்க பிரிச்சிருப்பாங்களா அப்பவே? ஆமா, எல்லாமே அப்பவே வந்து இது யார் எழுதுனது, அகஸ்தியர் எழுதுனதா, இது வந்து காகபுஜண்டர் எழுதுனதா அப்படிங்கறத அப்பயே பிரித்து வச்சிருக்காங்க. இது நம்ம பாடல் படிக்கும் பொழுது அது யாரோடதான் நமக்கு தெரியும். இல்ல நான் கேக்குறது வந்து அகஸ்தியர் எழுதினதுலயே சித்த வைத்தியம் இருக்கும். அத வந்து எப்படி அந்த காலத்திலேயே பிரிச்சு வைத்தியம் தனி, வைத்தியம் தனி, ஜோதிடம் தனி. இந்த ஜோதிடத்திலேயே வந்து இது ஔஷத காண்டம்னு தனியா ஒண்ணு இருக்குங்க. ஆமா, தீராத வியாதிகள்
இப்ப நம்ம இது 6வது காண்டம்ங்கிறது தனியா ஒரு பொதுவான இந்த சத்துரு சொல்றது. அது இல்லாம ஔஷத காண்டம்னு தனி காண்டங்கள் இருக்கு. ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வியாதி தொந்தரவு எந்த வைத்தியங்கள் செஞ்சும் அதுல வந்து பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது இந்த ஔஷத காண்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். சித்தர்கள் அந்த வழிமுறை பண்ண இந்த மருந்து எங்க கிடைக்கும், இந்த மருந்து வந்து எங்க கிடைக்கும், அது எப்ப கிடைக்கும், யார் மூலியமா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற விவரம் ஆமாங்க எல்லா விவரமும் அதுல எழுதி வச்சிருக்காங்க. அது அவங்க வழிமுறைப்படுத்தும் போது அவங்களுக்கு உண்டான அந்த பலன் சொல்லக்கூடிய விஷயங்களை முழு நம்பிக்கையோட எடுத்துக்கிட்டு அத அவங்க பின்பற்றும் போது வாழ்க்கையே வந்து இத முழு நம்பிக்கையோட செஞ்சோம்னா 100% சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில ஒத்துப்பாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீங்க செய்யக்கூடிய இந்த தொழில்ல உங்களோட மனசு திருப்தி உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை பாப்பீங்க, ஒரு 50 பேரை பாப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையானவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் கடுப்பேத்துறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்களும் ஒரு மனிதர் தான். என்ன மாதிரி நீங்க உங்களோட இந்த தொழிலை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு இந்த அவங்க கோவப்படுற எதுவா இருந்தாலும் அந்த புரிதல் குறைவா இருக்கிறது தான். அந்த புரிதல் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா அதை அவங்க ஏத்துப்பாங்க. அது இல்லாம இப்ப நம்ம அந்த ஜோதிடம் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு 6 மாதங்கள் ஆகுங்க. பார்த்துட்டு போறக்கூடிய எல்லாரும் வந்து அந்த முழு நம்பிக்கையோட திருப்தியோட போறாங்களாங்கிறத நம்ம பாக்குற அன்னைக்கு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம்னு சொன்னா நம்ம உடனே நம்ம அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து ஒரு விவரம், ஒரு பலன்கள் நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்றோம், அது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து தான் அதை அவங்க வந்து முழுமையா அவங்களுடைய அந்த பிரதிபலிப்பு என்னங்கிறது அப்பதான் தெரியும். சொல்லும் பொழுது நம்ம அதை அவங்க எந்த நோக்கத்துல எடுத்துட்டு போறாங்கிறத நம்ம உடனே அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வந்து இப்ப பாத்துட்டு போகும்பொழுது ரொம்ப அவங்க வந்துட்டு பாத்துட்டு போகும்போது பெருசா இணக்கமே இல்லாத மாதிரி போவாங்க. அடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரியே அப்படிங்கும் போது நாடி ஜோதிடம் வந்து பார்க்க வரவங்களுக்கும் இதை நான் பதிய வைக்கிறேன். இதை நம்ம பார்த்துட்டு போனதுக்கு பிறகு இதுக்கு நம்ம சொல்லி இருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் நம்ம அதுல கொஞ்சம் காத்திருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்பதான் நம்ம இந்த பலனை வந்து நம்ம உணரணும்னா ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் ஒரு இடங்கள் வந்து இதுல என்னென்ன இதுல படிக்கும் போதே உங்களுக்கு இது ஒரு 3 மாசம் கழிச்சு நடக்கும், ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்கும்னா அந்த காலங்கள் வரை நம்ம காத்து இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பதானே நம்ம அதுல சொல்லி இருக்கக்கூடியது நமக்கு அனுபவிக்க முடியும். எங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே வந்து அதன்படிதான் வராங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம சொல்லக்கூடியதுன்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது அதன் பிறகு அவங்க வந்து நிறைய பேருக்கு அதை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ நாடி இல்லாம கட்டங்கள் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது நீங்க பாப்பீங்களா? இல்ல பெருசா நம்ம அதை இதுதான் மெயின். ஜோதிடம் வேற, நாடி ஜோதிடம் வேற. ஜோதிடம்ங்கிறது வந்து அவங்களுடைய அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயம். எனக்கு ஒரு 20 ஆனா இது வந்து நீங்க இதை படிச்சு இதுல சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே எழுதப்பட்டது. ஜோதிடம்ங்கிறது நம்மளுடைய அனுபவம். நமக்கு ஒரு 15 வருட அனுபவம் இருக்கு, 20 வருட அனுபவம். பார்த்து அந்த கிரகங்களுடைய இது அனுபவங்களை வச்சு சொல்றதுன்றது ஜோதிடம். கத்துக்கிட்டு ஜோதிடமும் சொல்றது அவங்களுடைய அனுபவத்துல சொல்றது. நாடி ஜோதிடம்ங்கிறது இது எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது. ஆமாங்க. இப்போ 12 காண்டம்னு சொன்னீங்க, அது 12 காண்டம்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இதுல முதல்ல சொல்லக்கூடியது வந்து பொது காண்டம். அந்த அவங்க ரேகை கொடுத்தோம்னா அவங்களுடைய விவரங்கள் நம்ம தேடி எடுத்து அவங்களுடைய பொதுவான பலன்கள், வாழ்க்கையில அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொதுவாக அதில் சொல்லிடுவோம். அதை பத்தி இன்னும் விவரமான விவரங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்துல அடுத்து 2வது காண்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கல்வியை பத்தி சொல்லக்கூடியது, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை. 2வது காண்டத்துல அதை பத்தி விவரமா வந்துடும். குறிப்பா சொல்லணும்னா படிப்பை பத்தி, எந்த துறையில பொது காண்டத்துல அவங்க பட்டப்படிப்பு படிப்பாங்கிற விஷயம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். 2வது காண்டத்தை பார்க்கும் பொழுது அந்த பட்டப்படிப்பு எது சார்ந்த துறையில படிப்பாங்க, அது 1 பட்டமா 2 பட்டமா, அது வெளிநாட்டுல படிப்பாங்களா, எங்க படிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த இன்னும் விவரமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இப்ப நீங்க இந்த 12 காண்டமும் வரக்கூடிய ஒருத்தருக்கு ஒரே நாள்லயே படிச்சிருவீங்களா, இல்ல அந்தந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிப்பீங்களா? எப்படி அவங்க எதிர்பார்க்கறத பொறுத்து இருக்கு. ஒரே நேரத்துல நமக்கு 12 காண்டங்கள் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம படித்து கொடுப்போம். ஆனா 12 காண்டங்களும் ஒரே நேரத்துல ஒருத்தவங்களுக்கு கிடைக்காது. அந்த தேவை வந்து அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க பார்க்க வராங்கன்னா பொது காண்டம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தேவை வந்து மனிதர்களுக்கு முக்கியமான தேவைன்னு பார்த்தோம்னா திருமணம், படிப்பு, புத்திர பாக்கியம், தொழில், இது சார்ந்த விஷயங்களுக்காக தான் வருவாங்க. அந்த பொது காண்டம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல அவங்களுக்கு எது தேவைப்படுதோ, உதாரணத்துக்கு திரும்ப கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருடம் சின்ன குழந்தை இல்ல அப்படிங்கும்போது புத்திர காண்டத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்து அதுல அந்த குழந்தையை தள்ளி போறதுக்கான காரணம் என்ன, எப்ப நமக்கு அந்த குழந்தை கிடைக்கும்,
அது என்ன மாதிரியான குழந்தைகள் முதல்ல பிறக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அப்ப இந்த தள்ளி போறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த 12 காண்டங்களுக்கு அப்பாற்பட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன, அதுக்கு பரிகார காண்டங்களும் தனியா இருக்குங்க இதுல. ஓ, பரிகார காண்டம். இந்த 12 காண்டம் இல்லாம பரிகார காண்டம்னு இருக்கு. ஆமாங்க. அது என்னங்க? அந்த பரிகார காண்டங்கள் வந்து 2 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே. அதுல வந்து சாந்தி காண்டம்னு ஒண்ணு. இந்த சாந்தி காண்டம்ங்கிறது நம்மளுடைய முன்ஜென்மத்தை பத்தி சொல்றது. ஓ, ஆமா ஆமா. முன்ஜென்மத்துல வந்து நம்ம எங்க பிறந்தோம், நம்ம என்ன மாதிரியான பாவ புண்ணியங்கள் பண்ணணும், ஓகே, அதனால இந்த பிறவியில நமக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டம். அதாவது இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு இது தோணுது, நான் இந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கு எந்த கெடுதலுமே நிறைய பேர் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, நம்மளே சொல்லுவோம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல, குழந்தை இல்லாம இருப்பாங்க, குழந்தைங்க பிறந்தும் அந்த குழந்தைங்களால அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. சொல்லுவோம் அந்த மனுஷன் யாருக்கு எந்த சத்தமா கூட பேச மாட்டாரு, பிள்ளைங்க போறதுக்கு ஒரு பேரை கெடுக்கிறது நம்ம சொல்லியிருப்போம். அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது நம்ம இந்த சாந்தி காண்டத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்ம முற்பிறவியில நம்ம என்ன பாவங்கள் பண்ணோம், அதனோட விளைவுதான், அதனுடைய விளைவு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே நம்ம முன் ஜென்மத்துல என்ன செஞ்சோம் அதனுடைய பலன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். பிறக்கக்கூடிய எல்லாருமே கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறது இல்ல, அதே மாதிரி சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறது இல்ல. சில கட்டங்கள்ல சில விஷயங்களை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வழி என்ன, நம்ம சாந்தி காண்டத்துல நம்ம சொல்லுவாங்க. அந்த முன்ஜென்மம் எங்க பிறந்தோம், அதை தாண்டி வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பரிகாரம், அது கோயில் பரிகாரம், எந்தெந்த கோயிலுக்கு போகணும், என்ன முறையில வந்து நம்ம தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்த விவரமா அந்த சாந்தி காண்டம். இப்ப அந்த பரிகாரம் சொல்லும் போது, பரிகாரம் நீங்க ஒருத்தருக்கு சொல்றீங்கன்னா அந்த பரிகாரத்தை இப்ப கோவிலுக்கு போகணும்னா கோவிலுக்கு அவங்களே போலாம், அது பிரச்சனை இல்ல. வேற ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அது எப்படி எல்லாமே அவங்களே தான் பண்ணிக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் தான் வருமா, இல்ல வேற மாதிரி ஏதாவது என்ன சொல்றது, இப்ப வந்து காசிக்கு போயிட்டு வாங்க வேற ஏதாவது பூஜைகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரினா இருந்தா எப்படி பண்ணுவாங்க? ஆமாங்க. இப்ப வந்து நம்ம இந்த சாந்தி காண்டம் அடுத்து தீட்சை காண்டம்னு ஒண்ணு இருக்கு. பொதுவா அந்த சாந்தி காண்டத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னாலே அதுல வந்து முழுக்க முழுக்க கோவில் சார்ந்த பரிகாரங்கள் தான் அதுல வரும். இந்த தீட்சை காண்டத்துல சொல்லும் பொழுது சில மந்திர பூஜைகள், பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம மந்திர பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும், செய்யற மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் வரணும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப அது யாருக்கு வரும், பொதுவாவே வந்து இப்ப யாராருக்கெல்லாம் அந்த பரிகாரங்கள் வருதோ அவங்கதான் யோகக்காரங்க நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒருத்தவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு பலன் மட்டும் சொல்லி முடிச்சிருவாங்க, அவங்க எதிர்பார்த்த பிரச்சனை வந்து அப்ப முடியாதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அதற்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா, பிரச்சனை பரிகாரத்தை சொல்லிடுவாங்க. ஆமா, அந்த பரிகாரங்கள் அவங்க யோகக்காரங்க. ஆமா, பரிகாரங்கள் யாராருக்கு வருதோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு அடுத்து நல்லது நடக்க போகுதுன்னு நம்ம எடுத்துக்கணுங்க. அதுல சொல்லக்கூடிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த காரிய சித்தி ஆயிடும். அதே மாதிரி இந்த பரிகாரங்கள்ங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிகாரங்கள் வராது. அது கோவில் பூஜையா இல்ல தான தர்ம புண்ணியங்கள் பண்ணணுமா, சில பேருக்கு யாகங்கள் செஞ்சுக்கணும், மாறி மாறி வரும். ஆமா, அது என்ன வந்திருக்கோ அதை நம்ம முழு நம்பிக்கையோட நம்ம செஞ்சுக்கும் பொழுது அது நமக்கு அந்த பிரச்சனை வெளியில வர முடியுமா. அப்போ இந்த பரிகாரம்ன்றது சாந்தி காண்டத்துல முற்பிறவி என்னங்கிறது சொல்றதும், தீட்சை காண்டத்துல வந்து என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றதும் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி முறைகள். நம்ம பிறந்துட்டோம், விதிங்கிறது நமக்கு எழுதப்பட்டது, கர்மாங்கிறது நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பரிகாரங்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்குங்க. மழை பெய்யுது, அது பெஞ்சுதான் ஆகும், நம்ம கொஞ்சம் குடை பிடிச்சிட்டு போறோம், அதே மாதிரிதான் பரிகாரம். வரக்கூடிய பிரச்சனைய நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஆமாங்க. இல்ல மேடம், பெண்களுக்கு வந்து இடது கை ரேகை, ஆண்களுக்கு தான் வலது. ஓ, இது என்ன 3 இது வைக்கிறீங்களே? இல்ல 3ங்கிறது இல்ல, நமக்கு மெயின் வந்து அந்த ரேகையோட வரிகள் தெரியணும். ஓகே. இது முதல் இதுல வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கறனால அடுத்தல கொஞ்சம் கிளியரா தெரியும். ஒரு 2-3 பிரிண்ட் வாங்கி. ஓகே. இப்போ நீங்க இந்த ரேகையை பார்த்து கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்வீங்களா? இப்ப நான் ஊருக்கு போயிட்டேன்னா நான் எப்படி உங்ககிட்ட பாக்குறது? இப்ப நாங்க வந்து ஆஃப்லைன்லயும் பாக்குறோம், ஆன்லைன்லயும் பாக்குறோம். ஓ, ஆன்லைன்லயும் பாக்குறீங்களா? ஓ, சூப்பர். வரைக்கும் இப்ப ஆன்லைன்ல தான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஏன்னா வர முடியாதுன்ற சூழ்நிலையில ஆன்லைன்ல தான் அதிகமா எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஓகே. அதனால ஆன்லைன்லயும் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு கட்டு கிடைச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துறேன். அடுத்து உங்களுக்கு ரீசன் இமிடியேட்டா அங்க வர்ற மாதிரி இருந்தா நேர்ல நீங்க பாக்கலாம், இல்லன்னா ஆன்லைன்லயே கூட பாத்துக்கலாம். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நாடி ஜோதிடத்தை பத்தி நாடி ஜோதிடர் சகோதரர் பிரசாத் நாகராஜன் ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொடுத்தாரு. எவ்வளவோ ஜோதிட முறைகள் இருந்தாலும் சித்தர்கள் எழுதிய நாடி ஜோதிடம் ரொம்ப அற்புதமானவை. 100% பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்ல தங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி,
நாடி ஜோதிடத்தை நாடி வாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி